வணக்கம் பவித்ரா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பகல் இரவு என பல்வேறு சுற்றுகளாக மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். உள்நோயாளிகள் புறநோயாளிகள் என நாள்தோறும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இருந்தபோதும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை என்பது தற்போது வரை நீடித்து வருகிறது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கு இங்கு பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பெண் தொழிலாளி ஒருவர் டிப்ஸ் போடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் முழுமையான சரியான சிகிச்சை அளிக்காமல் தூய்மை பணியாளர்கள் உதவியாளர்கள் என மருத்துவத்துறைக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் அந்த மருத்துவமனையில் நோயாளிக்கு ட்ரிப்ஸ் போட்ட துப்புரவு பணியாளர் பணி நீக்கம் செய்தும் அந்த நேரத்தில் பணியில் இல்லாத செவிலியரை பணியிட மாற்றம் செய்தும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக பாத்தீங்கன்னா மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையினாலே இந்த அவலநிலை நிலை வருகிறது. எனவே சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு தற்போது பயம் என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் மருத்துவர்களும் சிகிச்சை அளிக்காமல் செவிலியர்களும் சிகிச்சை அளிக்காமல் துப்புரவு பணியாளர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினர் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.